மேக்ஸிமம் ரிட்டர்ன்ஸ்னாலே அது எக்விட்டாஸ் பேங்க் எஃப்டி தான். டவுன்லோட் எக்விட்டாஸ் பேங்க் மொபைல் ஆப் டுடே. காவிரியில் உரிய நீர் திறக்க உத்தரவிட கோரிய வழக்கில் தமிழக அரசின் மனு உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்திருக்கிறது. காவிரியில் ஏன் தண்ணீர் திறக்கவில்லை என்று நீதிபதிகள் கேள்வியை முன்வைத்திருக்கிறார்கள். மேலும் விவரங்களோடு செய்தியாளர் வெங்கடேசன் இணைகிறார். வெங்கடேசன், வணக்கம். தமிழக அரசு தரப்புலையும் கர்நாடக அரசு தரப்புலையும் என்னென்ன வாதங்கள் முன்வைக்கப்பட்டது, நீதிபதிகள் என்ன தெரிவிக்கிறார்கள், முழு தகவலையும் சொல்லுங்க. வணக்கம். காவிரியில் உரிய நீரை திறந்துவிட கர்நாடகத்திற்கு உத்தரவிட கோரும் தமிழ்நாடு அரசு திமுக சார்பில் தாக்கல் செய்த மனுக்களை உச்சநீதிமன்ற நீதிபதிகள் விக்ரம்நாத், சந்தீப் மேத்தா அடங்கிய அமர்வு சற்று முன்னர் விசாரித்தது. தமிழ்நாடு அரசின் சார்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர்கள் உமாபதி, CS வைத்தியநாதன், காவிரி நீர் மேலாண்மை ஆணையத்தின் உத்தரவுகள் இருந்த போதிலும் அவை பின்பற்றப்படவில்லை என்றும், தமிழ்நாட்டுக்கு உரிய நீர் கிடைக்கவில்லை, இதனால் விவசாயிகளுக்கு எந்த நீரையும் திறந்துவிட முடியாத சூழல் நிலவுகிறது என்றும், அதனால் அனைத்து நீரையும் கர்நாடகமே இருப்பில் வைத்துக் கொள்ள முடியாது. இன்று கால நிலவரப்படி அவர்களது நீர்த்தேக்கத்தில் குறிப்பாக கிருஷ்ணசாகர் அணை, கபினி ஆகிய 2 அணைகளிலும் 76% நீர் இருப்பதாகவும், நடுவர் மன்ற தீர்ப்பின்படி 64 TMC நீர் வந்திருக்க வேண்டும். ஆனால் தமிழ்நாட்டுக்கு வெறும் 14 TMC நீர் மட்டுமே வந்துள்ளது. இந்த ஆண்டும் நீர் பற்றாக்குறை உள்ளது என்று வைத்துக் கொண்டாலும் அதற்கு விகிதாச்சாரப்படியான அளவு நீர் வந்திருக்க வேண்டும். அதாவது 55.29% வந்திருக்க வேண்டும் என்றும், ஆனால் வெறும் 14 TMC மட்டுமே கிடைத்துள்ளது. இன்னும் 20 TMC நீர் நிலுவையில் உள்ளது என்ற வாதம் முன்வைக்கப்பட்டது. அப்போதுதான் நீதிபதிகள் காவிரியில் ஏன் உரிய நீரை கர்நாடகம் திறந்து விடவில்லை என்று கேட்டவர். இதற்கு பதிலளித்த கர்நாடகத்தின் சார்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் ஷாம் திவான், கர்நாடக அரசு தற்போது நடப்பாண்டு கடுமையான நீர் பற்றாக்குறை சந்தித்து வருவதாகவும், அதே வேளையில் இதை கண்காணிக்க ஏற்கனவே ஒரு பொறிமுறையும் அமைப்பும் செயல்பட்டு வருகின்றன. காவிரி வடிநில பகுதியை பொறுத்தவரை கர்நாடக அணைகள் மிகப்பெரிய அளவில் நீர் பற்றாக்குறை இருப்பதாகவும், காவிரி நீர் மேலாண்மை ஆணையத்திற்கு இந்த நிலைமை நன்கு தெரியும். 15 நாட்களுக்கான 2 உத்தரவுகளை ஆணையம் ஏற்கனவே பிறப்பித்து, முதல் உத்தரவு ஆகஸ்ட் 11 வரை அமலில் இருந்ததாகவும், அதில் தமிழ்நாடு எல்லைக்கு குறிப்பாக பிலிகுண்டலுக்கு வினாடிக்கு 3500 கன அடி நீர் சென்றடைவதை நாங்கள் உறுதி செய்ய வேண்டியிருந்தது என்றும், 3500 கன அடி நீர் வினாடிக்கு உறுதி செய்யப்பட்டது மட்டுமின்றி அதை விட கணிசமான அளவு நீர் திறக்கப்பட்டது என்றும், நாங்கள் உத்தரவை பின்பற்றவில்லை என்று கூறுவது தவறான தகவல் என்று வாதிட்டார். மேலும் கிருஷ்ணசாகர் அணையிலிருந்து தண்ணீரை திறந்துவிடும் போது அது கீழே பாய்ந்து தமிழ்நாடு எல்லை அடைய 48 மணி நேரம் ஆகும் என்றும், சில வழிமுறைகள் பின்பற்ற வேண்டும் என்றும், திடீரென்று தண்ணீரை திறந்து விட முடியாது. இன்று காலை நிலவரப்படி கடைசியாக பிறப்பிக்கப்பட்ட உத்தரவில் குறிப்பிட்டுள்ள வினாடிக்கு 12,000 கன அடி நீரை தற்போது திறந்துவிடப்படுகிறது என்றும், மேலும் 12,000 வினாடிக்கு கன அடி நீரை என்பது நாள் முழுவதும் பராமரிக்கப்படுவதை உறுதி செய்ய அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளதாக வாதிட்டார். 2 நிபுணர்கள் குழுக்கள் ஏற்கனவே இந்த விவகாரத்தை ஆராய்ந்து உத்தரவுகளை பிறப்பித்துள்ளதால் இதில் நீதிமன்றத்தின் தலையீடு மிக குறைவாகவே இருக்க வேண்டும் என்றும் வாதிட்டார். மேலும் இன்று காலை நிலவரப்படி வினாடிக்கு 12,000 கன அடி நீரை தற்போது கர்நாடகம் திறந்து வருவதாக தெரிவித்தார். இந்த இவ்வாறு 12,000 கன அடி நீர் வினாடிக்கு திறந்து வருவதை உறுதி செய்ய நாங்கள் தொடர்ந்து முயற்சிப்போம் என்ற வாதத்தை முன்வைத்தார். மேலும் மேகதாட்டு அணை திட்டத்துக்கு தமிழ்நாடு அரசு முட்டுக்கட்டை போடுகிறது என்ற வாதத்தை முன்வைத்தார். அதைத் தொடர்ந்து நீதிபதிகள் உரிய நீரை தற்போது கர்நாடகம் திறந்து விட்டுள்ளதால் இன்னும் நீரை திறந்துவிடவில்லை என்று தமிழ்நாடு அரசு புகார் தெரிவிக்க முடியாது என்று குறிப்பிட்டதுடன், காவிரியில் நீரை திறந்துவிட ஆணையம் பிறப்பித்த உத்தரவுகளை கர்நாடகம் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்றும், விசாரணை அடுத்த திங்கட்கிழமைக்கு தள்ளி வைப்பதாகவும், அதுவரையில் காவிரியில் திறந்துவிடப்படும் நீர் குறித்த அறிக்கையை கர்நாடகம் தாக்கல் செய்ய வேண்டும் என்று அறிவுறுத்தி விசாரணையை ஆகஸ்ட் 24 தேதிக்கு தள்ளி வைத்துள்ளனர். மேக்ஸிமம் ரிட்டர்ன்ஸ்னாலே அது எக்விட்டாஸ் பேங்க் எஃப்டி தான். டவுன்லோட் எக்விட்டாஸ் பேங்க் மொபைல் ஆப் டுடே.